910 நாள் அந்த மக்கள் கதறுவதை திமுக காது கொடுத்து கேட்கல, போகல, பார்க்கல. ஒரு இளைஞன் பேசுனது முதற்கொண்டு விஜய் கவனிக்கிறாருன்னா, விஜய்க்கு அரசியல் தெரியும்னு சொன்ன முட்டாப்பெல்லாம் கவனிக்கணும். விஜய் சமூகத்தை கவனிக்கலன்னு சொல்ற முட்டாப்பெல்லாம் கவனிக்கணும். எங்க யார் எந்த இடத்துல பேசுறதையும் அவர் காதுக்கு போகுது. அதை அவர் கேட்கிறாரு. அது புசியானது மூலமாக போகலாம், கட்சி தொண்டர்கள் மூலமாக போகலாம், நேரடியாக விஜய் அவர்கள் பார்க்கலாம். பொழுது விஜய் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்ச ஒரே நோக்கத்தினால தானே அரசுக்குள்ள வந்தாரு. அவர் அரசுக்குள்ள வந்ததை இவ்வளவு பெரிய சமூகத்தில் இவ்வளவு பெரிய இழிவு மலிவான விஷயங்களை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்காங்க தான் உள்ள வந்து பொழுது இப்போ நிச்சயமா இது ஒவ்வொரு விஷயமும் விஜய் மாற்றத்திற்கான விதையை விதைச்சிக்கிட்டே வர்றாரு. இப்போ இந்த விதை நாளைக்கு வந்து அவருக்கு அறுவடை செய்யும் பொழுது 2026 மிகப்பெரிய அறுவடையாக மாறும். நாளைக்கு விஜயை சார்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கான வழி. ஏன்னா விஜய்க்கான பவர் என்னன்றது இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம போனப்போ ஏற்படாத சென்சேஷன், நம்ம போனப்போ வராத கூட்டம், நம்ம போனப்போ வராத கட்டுப்பாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒற்றை நபர் போகும்போது வருதுன்னா அப்போ விஜய்க்கான எவ்வளோ வேல்யூ இருக்குன்றத எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வேல்யூவை